16.4க்கு 11 மெஷர்மெண்ட்ல ஸ்பேசியஸான கார் பார்க்கிங், 16க்கு 16 மெஷர்மெண்ட்ல ஸ்பேசியஸான ஹால், பூஜா யூனிட், எல்இடி டிவில இருந்து எல்லாமே பக்கவா அமைச்சு கொடுத்துருக்காங்க. 8க்கு 16 மெஷர்மெண்ட்ல கிச்சன் கம் டைனிங் வித் சிம்னி ஸ்டவ்வோட வந்துட்டு சூப்பரா பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக டைனிங் ஏரியால ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணிருக்காங்க. 10க்கு 16 மெஷர்மெண்ட் ஒரு மாஸ்டர் பெட்ரூம், ட்ரெஸ்ஸிங் ரூம், அட்டாச்டு டாய்லெட். அது போக கிட்ஸ் பெட்ரூம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 10க்கு 10 மெஷர்மெண்ட்ல இதுலயும் அட்டாச்டு டாய்லெட் அமைச்சிருக்காங்க. கம்ப்ளீட் ஏசில இருந்து எல்லாமே இந்த வீட்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் ஃபுல் வீட்டோட டீடைல்ஸ் பார்க்கலாங்க. நம்ம ஒரு சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு அழகான 2BHK வீடு தான் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க. அத்திப்பாளையம் பக்கத்துல இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க. சரவணம்பட்டி அத்திப்பாளையம் பக்கத்துல இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க. மேற்கு பார்த்த பிளாட்ல வடக்கு பார்த்து இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. 3 சென்ட் லேண்ட் ஏரியால இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது. வீட்டுக்குள்ள என்ட்ராகும் போது ஒரு பெர்ஃபெக்ட்டான ஸ்லோப்ல ரேம்ப் கொடுத்துருக்காங்க. அது போக எம்எஸ்ல ஃபோல்டிங் கேட் கொடுத்துருக்காங்க. ஃபோல்டபிள் கேட்டுங்க. ஸோ உள்ள வந்ததுமே பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் 16.4க்கு 11 அப்படின்ற மெஷர்மெண்ட் அமைச்சிருக்காங்க. ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக வெட்டிஃபை டைல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா வால்க்கு 7 ஃபீட் வரைக்கும் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. EB கனெக்ஷன்ல இருந்து எல்லாமே ஃப்ரண்ட் சைட்ல எடுத்து கொடுத்துருக்காங்க. கேட் லைட் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க அவங்களே வந்துருங்க. ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீட்டில் வந்துடுங்க நமக்கு கம்ப்ளீட்டாக வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஃபிட்டிங்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாங்க வீட்டுக்குள்ளே போய் ஒன்றா பார்க்கலாங்க. போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்டிகேரியாவில் வந்துட்டு அவுட்டர் டாய்லெட்டுமே வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அவுட்டர் டாய்லெட்டோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 5க்கு 5 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் இந்தியன் கிளாஸட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 7 ஃபீட் வரைக்கும் வால் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. லோவர் லாஃப்ட்டில் இந்த பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. வீட்டுக்குள்ளே என்ட்ரும் போதே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான திண்ணை செட்டப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான சிட் அவுட் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டைல்ஸும் சுற்றியுமே வந்துட்டு பார்டரில் வந்துட்டு கிரானைட் லே பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்லேயே ஷூ ரேக்கை வந்துட்டு ரொம்ப பெர்ஃபெக்டாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு புத்தா ஸ்டாச்சுமே வந்துட்டு வெல்கமிங் என்ட்ரன்ஸில் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்லேயே செட் அவுட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து SS மெட்டீரியலில் வந்துட்டு நமக்கு ஹேண்ட் ரைலும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ள என்ட்ராகும் போது பார்த்தீங்க அப்படின்னா டீ கூட்டில் வந்துட்டு மெயின் டோர் வித் ஃப்ரேம் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் டைப்பில் வீட்டுக்குள்ளே வந்துட்டங்க ஒரு சூப்பரான ஸ்பேசியஸான லிவிங் ஹால் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோங்க. லிவிங் ஹாலோட மெஷர்மெண்ட் 16க்கு 16ங்க. எனக்கு இந்த வீட்டில் பிடிச்சதே இந்த ஹால் தாங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஹாலுங்க. கம்ப்ளீட் ஃபால் சீலிங் ஒர்க், ஸ்பாட் லைட்ஸ், ஸ்ட்ரிப் லைட்ஸ், ப்ரொஃபைல் லைட்ஸ்னு பக்காவாக இந்த வீடு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. 2x4 மெஷர்மெண்ட்டில் ஃப்ளோர் டைல்ஸ் அமைச்சிருக்காங்க. ஸோ ஃப்ளோர் டைல்ஸே பார்த்தீங்க அப்படின்னா பக்காவாக சூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பூஜா யூனிட் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதிலே பார்த்தீங்கன்னா லேசர் கட்டிங் டிசைன்லேயே வந்து நமக்கு வந்து உட்டனில் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மேலேயே வந்து ஒரு ஸ்பாட் லைட்டும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ வால்லேயே வந்து பூஜா யூனிட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீட்டில் ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோர் டைல்ஸுங்க. அதுலேயும் ஹாலில் அமைஞ்சிருக்கக்கூடிய டைல்ஸ்லேயே அமைஞ்ச கூட இந்த பேட்டர்ன் தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஆத்தங்குடி டைல் பேட்டர்னில் இருந்ததுங்க. பட் இது வந்து நார்மல் டைல் தாங்க. வெட்டிஃபை டைல்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இந்த டிசைனில் வந்து இந்த டைல்ஸ் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. LED டிவி வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ டிவி யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா மல்டிமீடியா டிவி யூனிட் அமைச்சிருக்காங்க. டிஜிட்டல் வால் கிளாக் அமைச்சிருக்காங்க. அது போக UPVC விண்டோ 4x4 மெஷர்மெண்ட்டில் வென்டிலேஷனுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடு வந்து நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கே தெரியும். ஸோ எந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பராக வந்து இந்த வீடு வந்து பெர்ஃபெக்டாக பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இது வந்து கிச்சன் கம் டைனிங்க. வீட்டோட கிச்சன் கம் டைனிங் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு வீட்டோட அக்னி மூலையில் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. இதனுடைய மெஷர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 16க்கு 8 அப்படின்ற மெஷர்மெண்ட்டுங்க. ஸோ 10 ஃபீட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வால் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. அது போக மாடுலர் கிச்சன் எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க. காங்கிரீட் லாஃப்ட்டுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு உட்டன் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக வந்துட்டு மார்பிள்லேயே வந்து நமக்கு வந்து ஸ்லாப் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு சிம்னி வந்து பிரெஸ்டீஜ் பிராண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வித் கேஸ் ஸ்டவ்வோட வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீட்டில் வந்துட்டு இது இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. எல்லாமே நாளைக்கு நீங்கள் கூடி வரலாம் அந்த அளவுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. கிரானைட் லே பண்ணியிருக்காங்க. SS மெட்டீரியல் சிங்க், அது போக நல்ல தண்ணி உப்பு தண்ணிக்கு தனித்தனியாக டேப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. 3x3ல ஒரு UPVC விண்டோ, 3x4ல ஒரு UPVC விண்டோ டைனிங் ஏரியாவில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ கிச்சன் ஏரியாக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோர் டைல்ஸ் வந்து செப்பரேட் கலரில் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலே ஷோ கேஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா தனியாக ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஹேங்கிங் லைட்ஸ் வந்து டைனிங் ஏரியாவில் கூட ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி நீட்டாக ஹேங்கிங் லைட்ஸ், ஸ்பாட் லைட்ஸ் எல்லாமே வந்துட்டு அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் பார்க்கலாங்க. ஸோ இந்த வீட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூமோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 16க்கு 10 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ இந்த பெட்ரூமில் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் சைடில் வந்துட்டு வால் கம்ப்ளீட்டாக வந்து பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட்டாக ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி அதிலே வந்துட்டு நல்ல ஒரு சூப்பரான லைட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வார்ட்ரோப் ஒர்க் கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்காங்க. ஸ்டடி டேபிள் இருக்குதுங்க, ட்ரெஸ்ஸிங் யூனிட் இருக்குதுங்க. ஸோ அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா AC முதற்கொண்டு இந்த வீட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 பெட்ரூம்லையுமே வந்துட்டு AC வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ட்ரெஸ்ஸிங் ரூமுங்க. ட்ரெஸ்ஸிங் யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா வித் மிரரோட வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து செல்ஃப்ஸ் வந்து அமைச்சிருக்காங்க. செல்ஃப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு திங்ஸ் வச்சு க்ளோஸ் பண்ணுற மாதிரி நமக்கு அதிலே வந்து ஒரு உடன் டோருமே வந்து கொடுத்துருக்காங்க வித் கிளாஸோட. ஸோ இது அட்டாச்சு டாய்லெட்டுங்க. 7 ஃபீட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வால் டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்காங்க. 7க்கு 5 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் அமைஞ்சிருக்குதுங்க. வெஸ்டர்ன் ஸ்டைலில் அமைஞ்சிருக்குதுங்க. வித் ஷவர் கனெக்ஷனோட வாஷ் பேஷனோட இந்த அட்டாச்சு டாய்லெட் அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ உங்களுக்கு செராமிக் டைல்ஸ் வந்து இந்த டாய்லெட்டுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து 2 பெட்ரூம்ங்க. ஸோ சிம்ப்ளெக்ஸ் மாடல் வீடு அப்படிங்கிறதுனால 2BHKங்க.
கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்க அப்படின்னா மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துருங்க. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஸ்மால் பெட்ரூம் பார்க்கலாங்க. ஸ்மால் பெட்ரூம் போகிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்க அப்படின்னா ஒரு வெல்கமிங் என்ட்ரன்ஸ் சூப்பராக வந்து ஃப்ளவர் டிசைனில் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் பார்த்திங்க அப்படின்னா வால்பேப்பர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ள கிட்ஸ் பெட்ரூம்குள்ளே என்ட்ரானதே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இதனுடைய மெஷர்மெண்ட் வந்துட்டுங்க 10க்கு 10 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இதுலேயும் ஏசி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபால் சீலிங் ஒர்க், ஸ்ட்ரிப் லைட்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. 3x4 ஒரு யூபிவிசி விண்டோ வென்டிலேஷனுக்காக பண்ணி கொடுத்து காங்கிரீட் லாஃப்ட்டுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா கபோர்ட் ஒர்க் எல்லாமே ரொம்ப சூப்பராக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லையும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அட்டாச்சு டாய்லெட் இருக்குதுங்க. 6க்கு 4 அப்படின்ற மெஷர்மெண்ட் அமைஞ்சிருக்கு. 7 feet வரைக்கும் வால் டீல்ஸ்லேயே பண்ணியிருக்காங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஸ்டைலில் வந்து இந்த பாத்ரூம் அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ இதுலேயும் வந்துட்டு வாஷ் பேஷன்லேருந்து ஷவர் கனெக்ஷன்லேருந்து எல்லாமே பக்காவாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மேற்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குதுங்க. 3 சென்ட் இடத்துல வந்துட்டு இந்த வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒரு சூப்பரான வீடுங்க. அந்த வீட்டில் பிடிச்சதே என்ன அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கக்கூடிய டைல் பேட்டர்ன்லேருந்து எல்லாமே வந்து ரொம்ப யூனிக்காக வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவுட்டர் ஸ்டேர் கேஸ் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெப்ஸுக்கு வந்து கிரானைட் லே பண்ணியிருக்காங்க. நமக்கு ஹெட்ரூம் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக காங்கிரீட்லேயே வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஓப்பன் டெரேஸ் போகிறது பார்த்திங்க அப்படின்னா சேஃப்டி பர்பஸ்க்காக ஸ்டீல் டோர் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே வந்ததுமே பார்த்திங்க அப்படின்னா நீட்டாக ஃப்ளோர் ஃபினிஷ் பண்ணி 2x2 லைன் அடிச்சு கொடுத்துருக்காங்க. அதுபோக 2 ஓவர் ஹெட் வாட்டர் டேங்க் 1000 லிட்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, நல்ல தண்ணி உப்பு தண்ணி கனெக்ஷனுக்காக. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக இந்த வீடு வந்து நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாக்குள்ள தான் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ இந்த வீட்டினுடைய பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா 65 lakhs வருதுங்க. நெகோஷியபிள் ப்ரைஸுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது கோயம்புத்தூர் சரவணம்பட்டி பக்கத்தில் வீடு பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோட லிங்க் வந்து ஷேர் பண்ணுங்கள். இங்கேருந்து ஐடி பார்க் ஒரு 4 கிலோமீட்டர் தான் வருங்க. பெரியநாயக்கன் பாளையம் சேம் டைம் ஒரு 4 to 5 கிலோமீட்டர் தான் வருங்க. ஸோ அத்திப்பாளையம் அப்படின்ற இடத்துல அந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க. மறக்காமல் உங்களோட ஃப்ரீ டைமில் விசிட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் நல்ல வீடு சந்திக்கலாம். நம்மளோட சேனல் மறக்காம